ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் நியூ ஆர்லண்ட்ஸ் கிளம்பிட்டுருக்கோம். பசங்களுக்கெல்லாம் டிசம்பர் ஹாலிடேஸ் விட்டாச்சு. இப்போ வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் 2 வீக்ஸ் லீவு. அதனால் நாங்கள் வந்து நியூ ஆர்லண்ட்ஸ் பிளான் பண்ணோம். இது வந்து நியூ ஆர்லண்ட்ஸ் போகிற வழியில் ஒரு ஸ்டேட் பார்க் லூசியானால. இப்போ பார்த்தீங்களா, தாத்தாவும் பாட்டியும் ஜாலியாக வந்து சைக்கிளிங் போயிட்டுருக்காங்க. இங்கே இந்த ஸ்டேட் பார்க் பார்த்திங்கன்னா போகிற வழியில், நியூ ஆர்லண்ட்ஸ் போகிற வழியில் இது வந்து நாங்கள் லூசியானா என்ட்ரு ஆகிட்டோம். லூசியானா வந்து ஒரு ஸ்டேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ஃபுல்லாக இந்த ஆர்வி மாதிரி எடுத்துக்குவாங்க. ஆர்வினா பார்த்தீங்கன்னா இந்த வேன் மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே ரெஸ்ட் ரூமு, கிச்சனு எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே 2-3 டேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆர்வி வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து ஹால்ட் மாதிரி இங்கே வந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸ் வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக பார்க்கு ஃபுல்லாக ஜஸ்ட் அப்படி ரிலாக்ஸ்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தாத்தா பாட்டி பார்த்தோம் இல்லைங்களா, சைக்கிளிங் போகிறது. ஸோ அவங்களே இந்த மாதிரி ஆர்வியில் வந்து அவங்க இங்கேயே வந்து ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ராகிறதுக்கு வந்து ஒரு $6 நினைக்கிறேன் பெர் பர்சனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹால்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் நம்ம ட்ரிப்பு போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்பெல்லாம் போகிறப்போ பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு நாள் இப்போ நாங்கள் கொடைக்கானல் போகிறோம், இல்லை ஊட்டி போகிறோன்னா ஒரே நாளில் எல்லா ப்ளேஸஸையும் நாங்கள் கவர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பார்க்லேயே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்ன உங்களுக்கு வந்து சீனிக்காக இருக்கும், ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஐசோலேட்டடாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி விரும்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸ் இங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்க. நாங்கள் வந்த உடனே வந்து இதுதான் மேப்பு. நாங்கள் வந்து சரி ரிவர் வாக் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். ஸோ இந்த வழியாக தான் போனோம் ரிவர் வாக்குக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மைல்ஸ் கிட்டே இருந்துச்சு. சரி வாங்க நடந்து போகலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நடக்க ஆரம்பித்தோம். பட் ஆனால் வந்து ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் 2 மைல்ஸ் வேறு. நாங்கள் பாதி தூரம் போயிட்டோம். ஸோ திரும்ப வந்தாலும் அதே தான், அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே நடந்துட்டோம் நாங்கள். லூசியானால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆர்லண்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நியூ ஆர்லண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸாஸ்லேருந்து இப்போ நாங்கள் இருக்கிற ஒரு ஹூஸ்டன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.5 ஹவர்ஸ் ஆகும். நாங்கள் அதனால் என்ன பண்ணிட்டோம், மார்னிங் ஒரு 8:30 போல் தான் கிளம்பணும் நாங்கள். ஸோ நம்ம வர வழியில் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம், இங்கே வந்து பார்க் இருக்குது, நம்ம அங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆனப்போ பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock இருக்கும். ஒரு சின்ன பார்க் மாதிரி. ஏன்னா 6 ஹவர்ஸ் வந்து கண்டினியூவாக ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இங்கே பிளான் பண்ணி தான் வந்தோம். லஞ்செல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே வீட்டிலேருந்தே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ரிவர் வாக்கிங் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து முடிச்சுட்டு வரப்போ ஒரு 12:15 12:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், சரி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கேயே வந்து தனியாக வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இடம் இருந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து வந்து சுற்ற போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் நினச்சிக்காதீங்க, பார்க்னால் வந்து ரொம்ப சின்ன ஏரியா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கிடையாது. இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் பார்க் மாதிரி இருக்கும், ரொம்பவே பெரிய ஏரியா. ஸோ இங்கே அனிமல்ஸ் இருக்குமானா அனிமல்ஸும் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு அந்த டைமுக்கு அந்த சொல்ல முடியாது எப்போ நம்ம பார்ப்போன்ட்டு. ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அலிகேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் போர்டு இருக்குது. பட் ஆனால் நாங்கள் எதுவும் பார்க்கல. இந்த பிளேஸ் கொஞ்சம் சீனிக்காக நல்லா இருந்துச்சு. இந்த ரிவரோடு பார்க்குறப்போ நமக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரிவர் வாக் போனதுக்கு இதுக்கு வந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சு. இது போக இன்னுமே இருக்குது, கிட்ஸ் ரயில் அதெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க, மேப்பில் பார்த்தோம். பட் ஆனால் அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த பிளேஸ் மட்டும் இங்கே மட்டும் சுற்றிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே வந்து நாங்கள் 2 ஹவர்ஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிளம்புனா தான் நாங்கள் நியூ ஆர்லண்ட்ஸ் வந்து ஒரு 5 o'clock 6 o'clock ரீச் ஆக முடியும் அப்படின்ட்டு நாங்கள் இப்போவே ஒரு 1/2 hour கிட்ட இருந்துட்டு கிளம்பிட்டோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து இந்த ஸ்வாம்ப் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து அலிகேட்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே வந்து ஸ்பாட் பண்ணல. ஆனால் வந்து நடந்து போகிறதுக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலி தண்ணிக்கு நடுவில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்த தடுப்பும் இல்லை. ஸோ அது வேறு பயம், அலிகேட்டர் இருக்குதுன்னு போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு. பட் ஆனால் நாங்கள் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு தைரியமாக நடந்து போயிட்டோம். பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸ் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து நாங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து இங்கே கிளம்புறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 3 ஆயிடுச்சு. இந்த பிரிட்ஜு வந்து நாங்கள் ஒரு 3 மைல்ஸாக வந்துட்ருக்கோம். இந்த பிரிட்ஜ் முடியவே இல்லை. கீழே பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஸ்வாம்ப்பு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி தான். மோர் தென் 6 மைல்ஸே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நேரமாக வந்துட்டுருந்தோம். ஸோ நாங்கள் நியூ ஆர்லண்ட்ஸ் என்ட்ரு ஆகிட்டோம். அந்த பிரிட்ஜ் இது நியூ ஆர்லண்ட்ஸ் சிட்டியோட பிரிட்ஜு.
நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோதான். ஸோ டே 1 முடிஞ்சு. அடுத்து வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ உங்களை டே 2ல் நான் பார்க்குறேன். பாய்.